ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜேஇ கிளாஸில் ஃபங்க்ஷன் அப்படின்ற தலைப்பில் ஒரு சில விஷயத்தை பேச ஆசைப்பட்றேன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போது ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஒரு வாழ்க்கையோட ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அதில் அந்த செட்ஸ் 2 செட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை வச்சு ஃபங்க்ஷன்ஸை நம்ம பேசுவோம். இப்போது வாழறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா, மனநிலையை பொறுத்து ஆரோக்கியம் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி வேலை தொழிலை பொறுத்து குடும்பம் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி நிதியை பொறுத்து நண்பர்கள் கனெக்ட் ஆகும். அடுத்து தனிப்பட்ட வளர்ச்சியை பொறுத்து வேடிக்கை பொழுதுபோக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேராக ஒன்றை டிபெண்ட் பண்ணி இன்னொன்று ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதில் கலெக்ட் ஆகிற அந்த எலமெண்ட்ஸை வச்சுட்டு செட் அப்படின்ற 2 செட், முதல் செட்டு டொமைன், ரெண்டாவது செட்டு கோடொமைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது இதில் ஒரு சில சம்ஸை நம்ம பார்ப்போம். மற்ற டீட்டெயிலை தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன், அதில் பார்ப்போம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, f(x) = 1/2 - tan πx/2. ஸோ இது -1 to 1 இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்களே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா, இந்த வேல்யூஸ் -1 to 1ல் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால, அப்போ அதனுடைய டொமைன் D1 ஓப்பன் இன்டர்வல் -1 to 1ல் இருக்குது. ஓகே, அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, g(x) = √3 + 4x - 4x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்தோம்னாக்கா, ஸோ -1/2 3/2 அப்படின்னு வரும். ஸோ அதனுடைய டொமைன். ஸோ இதில் -1/2வும் 3/2வும் இன்க்ளூட் அந்த வேல்யூஸ் அதுக்குள்ளே இருக்கும். அதனால் இது க்ளோஸ்ட் இன்டர்வலாக எடுக்கிறோம். ஓகே, இப்போது கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, f + g. ஸோ 2 ஃபங்க்ஷன்ஸையும் கம்பைன் பண்ணதோட டொமைன் கேட்குறாங்க. இப்போ டொமைன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் -1 to 1 ஓப்பன் இன்டர்வல். ஸோ எக்ஸ்க்ளூடிங் வேல்யூஸ் 1ம் -1ம் இருக்காது. அதே மாதிரி -1/2 3/2 மேலே கோடு போட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் காமனாக பார்த்தீங்கன்னாக்கா, -1/2 இன்க்ளூட் ஆன இன்டர்வல் ஆரம்பித்து 1க்கு முன்னாடி வரைக்கும் அந்த இன்டர்வல் 2 ஃபங்க்ஷனுக்குமான காமன் இன்டர்வல். ஸோ அந்த காமன் இன்டர்வலை D1 இன்டர்செக்ஷன் D2ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோஸ்ட் இன்டர்வல் -1/2 to 1 ஓப்பன் இன்டர்வல் 1 அப்படின்றது சொல்லுவோம். ஓகே, இதில் சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன கான்செப்டில் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட்டு பாசிபிள் டொமைன் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து அரைவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் ஒரு சில ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது இதில் நம்ம சம்மில் -4x² அப்படின்னாக்கா, ஓப்பனிங் +x ஆக்சிஸில் ஆரம்பித்து -x ஆக்சிஸில் நோக்கி ஜேர்ன் பண்ணோம். ஓகேங்களா, டேன் அப்படின்றது ரொட்டேட் ஆகும். டேன் அப்படின்றது ரொட்டேட் ஆகாதனால, ஆங்கிளை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகாதனால, இது ஆப்போசிட்டில் ஜேர்ன் பண்ணுறதுனால காமன் பாயிண்ட் அப்படின்றது எலிஜிபிள் ஆகுது. எலிஜிபிள் ஆனதால் ஸோ இந்த இன்டர்வல்ஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1/2 to 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சில சம்ஸில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ரெண்டுமே அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஸாக இருக்கும். ஸோ ஒன்று நெகட்டிவ் ஆக்சிஸ்லேருந்து பாசிட்டிவ் ஆக்சிஸ் போகும், இன்னொன்று பாசிட்டிவ் ஆக்சிஸ்லேருந்து நெகட்டிவ் ஆக்சிஸ் போகும். அந்த மாதிரி இடங்களில் காமன் பாயிண்ட் வந்தது அப்படின்னாக்கா, அது ஃபங்க்ஷனாக இருக்காது, அது டேமேஜ் ஆகும். இப்போ ஒரு ரோடு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோடு ரெண்டுமே ஒரே பக்கம் ஜேர்ன் பண்ணுறதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா, அதில் காமன் ஏரியா, காமன் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ ஒரே ரோடு ஆப்போசிட்
இதில் ஜாயின் பண்ணும்போது காமன் பாயிண்ட் வருது அப்படின்னு சொன்னால் அது ஃபங்க்ஷனாக இருக்காது, அது ஆக்சிடெண்ட் ஆகும். ஸோ அதனால் அந்த இடங்களில் ஸோ நீங்கள் டைரக்ஷனையும் வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சு பார்க்கணும். ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை நீங்கள் கூடுதலாக கவனிக்கும் போது தான் ஆன்சர்ஸ்லாம் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், அரைவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து செகண்ட் கொஷின் போகலாங்களா? ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஹோல் பவர் 3. ஸோ இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற கண்டிஷனை யூஸ் பண்ணி ஜி ஆஃப் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இதில் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸை வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இன்வெர்ட்டிபிளாக இருக்கும், ஆர்த்தோகனலாக இருக்கும், இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், ரிவர்ஸும் அலோடு. ஸோ அப்போ தான் வந்து கம்யூட்டேட்டிவ் இருந்ததுனாக்கா இது நாலும் சினோனிம் மோட்ஸ் தான். ஸோ இந்த சினோனிம் மோட்ஸை வச்சு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கலாம். ஸோ அப்போது எஃப் ஆஃப் எக்ஸோட இன்வெர்ஸ் தான் வந்து ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? கொஷினை கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணுற ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துகிட்டு ஒய் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ஒய்ன்னு போட்ட பின்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த க்யூபை ஷிஃப்ட் பண்ணுறீங்க. க்யூபை ஷிஃப்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஒய் பவர் 1/3 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து இந்த ப்ளஸ் பியை அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. ப்ளஸ் பியை அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிங்கனாக்கா மைனஸ் பி அப்படின்னு ஆகும். அடுத்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஏவை ஷிஃப்ட் பண்ணுறீங்க, அது டிவைடில் போகும். அடுத்தபடியாக ஸ்கொயரை ஷிஃப்ட் பண்ணிங்கனாக்கா அது ஸ்கொயர் ரூட்டாக போகும். கடைசியாக ஒய்யை எக்ஸாக மாற்றிட்டிங்கனாக்கா எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் பி பை ஏ ஹோல் டு தி பவர் ஆஃப் ஓகேவா ரூட். ஸோ இதுதான் வந்து ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. கால்குலேட் பண்ணும்போது மைண்டில் ப்ராசஸிங் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்பிரஸ் பண்ணி போடாமல் மைண்டாக கால்குலேட் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, மூணாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் லாக் 10 5x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 4 அப்படின்னு கொடுத்துட்டு இதனுடைய டொமைன் வந்து கேட்குறாங்க. ஓகே, இப்போது இது வந்து ரூட் ஃபங்க்ஷன், லாக் ஃபங்க்ஷன். ஸோ அப்படின்னாக்கா அதனோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்காது, ஜீரோவாக இருக்காது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரே இன்டர்வல் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ கான்செப்ட்டு ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம எடுத்துக்கணும். ரூட் ஃபங்க்ஷன் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணாது, லாகர்தமிக்கு டிஃபைனில் இருக்கணும். ஸோ அதுக்கான இன்டர்வல் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ அப்போ உள்ளே இருக்கிற அந்த வேரியபிள் 5x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 அது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்ட பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 4 ஷிஃப்ட் பண்ணுறீங்க. 4 ஷிஃப்ட் பண்ணும்போது அது என்ன ரிலேஷனில் அந்த பக்கம் போகுதுன்னா டிவைட்லேருந்து அந்த பக்கம் போகுது, மல்டிப்ளிகேஷனில் போகுது. அப்போது 1 4s are 4. அடுத்தபடியாக அந்த 4 இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிக்கிறீங்க. ஷிஃப்ட் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 4 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டர் பண்ணிங்கனாக்கா 1 4 அப்படின்னு வரும். அது இன்க்ளூடட் வேல்யூ, அதனால் க்ளோஸ்டு இன்டர்வலில் எடுத்துக்கிறோம். இன்க்ளூடட் வேல்யூன்றதுனால அது வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் எடுத்துக்கிறோம். அதுதான் ரிக்வயர்ட் டொமைன். ஓகேங்களா? ஸோ கால்குலேட் பண்ணும்போது பொறுமையாக கால்குலேட் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபோர்த்து சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அண்ட் ஆல்சோ எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு -5 ஜி ஆஃப் 3 ஈக்குவல் டு 3. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸில் 2 அன்னோன்ஸ் கொண்ட ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 வேல்யூஸை டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இதை வச்சுக்கிட்டு ஏபியை நம்ம டிட்டர்மின் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் -1 அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 போட்டிங்கனாக்கா ஏ இன்ட்டு -1 மைனஸ் ஏ ஆகிடும் ப்ளஸ் பி அதனுடைய வேல்யூ -5 அதை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக எக்ஸுன்ற இடத்துல 3 போட்டிங்கனாக்கா ஏ இன்ட்டு 3 3a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா -a ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகணும்னா ஏ இருக்கிற இடத்துல 3 -a இருக்கிற இடத்துல 3 ரிக்வயர் பண்ணுது. அப்போது அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா -3a ப்ளஸ் 3b ஈக்குவல் டு -15. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஏ டேர்ம் கேன்சல் ஆகிடும். இப்போ 3b ப்ளஸ் b வந்து 4b ஆகும். அடுத்து -15 ப்ளஸ் 3 அப்படின்னா -12 4b ஈக்குவல் டு -12 அப்போ b ஈக்குவல் டு -3 ஒரு ஆன்சர் கிடச்சிது. அடுத்தபடியாக -a ஈக்குவல் டு -5 -b அப்படின்னு போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா -3 ஷிஃப்ட் பண்ணுறீங்க. அப்போது -5 -3 போடுறீங்க. அப்போது -5 ப்ளஸ் 3 அப்போ -2ன்னு வரும். -a ஈக்குவல் டு -2 அப்போ a ஈக்குவல் டு 2. ஸோ ரெண்டு வேல்யூவும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து மைண்டில் நீங்கள் கால்குலேட் பண்ண ப்ராசஸ் கற்றுக்கணும். ஓகே, அடுத்து எஃப் வந்து R அப்படின்றதில் டிஃபைன் பண்ணிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x/1 + x² அப்படின்றத கொடுத்துட்டு ரேஞ்சு கேட்குறாங்க. ரேஞ்சு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இங்கே வந்து முதல்ல அந்த எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்ன்னு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக அரைவ் பண்ணுறோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை அரைவ் பண்ண பின்னாடி இப்போ டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ வந்து 0 ஆகக்கூடாது. ஆச்சுனாக்கா அந்த ஃபங்க்ஷன் நேரத்தில் நாட் டிஃபைன்டு. இப்போது இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வந்தது அப்படின்னாக்கா டினாமினேட்டர் 0 ஆகாது. ஓகேவா? அப்போது அந்த பேசிஸில் டிஸ்கிரிமினண்ட்டோட ஃபார்முலா b² - 4ac அதுதான் வந்து டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா. ஸோ இந்த சம்மில் b² இடத்துல -1 ஸ்கொயர் போட்டிங்கனாக்கா 1 ஆகிடும். -4 ஏவும் ஒய் சியும் ஒய் ஸோ y² கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒய்யோட ஆன்சர் வந்து -1/2 ப்ளஸ் 1/2 இந்த வேல்யூஸ் இன்க்ளூடட் அதனால் க்ளோஸ்ட் இன்டர்வல். இப்போ இந்த இன்டர்வலில் அந்த ஃபங்க்ஷனை செட் பண்ணிங்கனாக்கா -1/2க்கு முன்னாடி நெகட்டிவ் வேல்யூவாகவும் ப்ளஸ் 1/2க்கு பின்னாடி நெகட்டிவ் வேல்யூவாகவும் இந்த இன்டர்வலில் பாசிட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ என்ன வேணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் வேல்யூ தான் ரேஞ்சு. அந்த ரேஞ்சு வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். நெகட்டிவ் வேல்யூவாக இருந்ததுனாக்கா அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் வேனிஷ் ஆகிடும். அதனால் -1/2 க்ளோஸ்ட் இன்டர்வல் -1/2 to 1/2 க்ளோஸ்ட் இன்டர்வல் தான் வந்து இதனுடைய ரேஞ்ச். ஓகேவா? தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.